கனா கண்டேனடி 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 கனா கண்டே. அடேங்கப்பா, எவ்வளோ பெரிய காலேஜா இருக்கு. ஏங்க பாத்தீங்களா? சும்மா கிட்டத்தட்ட எத்தனையோ ஏக்கர் இருக்கும் போல இருக்க. இவ்வளோ பெரிய காலேஜ் நான் பார்த்ததே இல்லைங்க. இவ்வளோ பெரிய காலேஜில் நம்ம பொண்ணு படிக்க போறா. ஆனால் இதை சுற்றி பார்க்கறதுக்கு 2 நாள் ஆகும் போல இருக்கே. மீனா, இவ்வளோ பெரிய காலேஜில் நீ படிக்க நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. 4 பேர் கேட்டேன், என் மகன் இந்த காலேஜ் தான் படிக்கேன்னு சொன்னா, ஏ அப்பா அந்த காலேஜ்லேயே படிக்கேன்னு கேட்பாங்கல்ல. இவ்வளோ பெரிய காலேஜாக இருக்கு. மீனா, நீ பிறக்கும்போது பொம்பளை பிள்ளையா போச்சான்னு ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனால் நீ வளர்ந்து படிப்பு மேலே படித்து எனக்கு பெருமையை தேடி தந்துட்ட. 10ஆம் கிளாஸ்லேயே நம்ம ஊர்லேயே நீ தான் மார்க்கு ஸ்கூலில். இப்போ 12ஆம் கிளாஸ்லேயே இதே தான். காலேஜ் படிக்க வைக்கண்டான்னு பார்த்தோம். நமக்கு தான் அவ்வளோ வசதியா என்ன? ஊர் தலைவர் நம்ம ஊர் மக்கள்லாம் சேர்ந்து படிக்கிற பிள்ளைய வீட்டிலே வச்சிருக்குது. நல்லா படிக்கட்டும்னு காசை போட்டு ஒன்று படிக்க வைக்காங்க பத்தியா? எவ்வளோ பெரிய மனசு உங்களுக்கு. இங்கே பாரு, இவ்வளோ நாள் அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ பெருமையாக நீ நடந்துக்கிட்டியோ அதை மாதிரி இப்போ நீ படிக்க போகிறது அம்மா அப்பாவுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஊருக்கே பெருமையாக இருக்கணும். நல்லா படித்து நல்ல பெரிய உத்தியோகத்தில் வரணும். அப்போ நம்ம ஊரில் எல்லாரும் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இந்த பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாரும் சேர்ந்து படிக்க வச்சாங்களே, இது எவ்வளோ பெரிய ஆளாகி நிற்கிது அப்படின்னு. என்ன மீனா? அப்புறம் நம்ம வீட்டில் இப்போ காலேஜ் ஒன்று படிக்க வைக்க விருப்பம் இல்லாட்டாலும் படிக்க வச்சா பொம்பளை பிள்ளைய காலேஜ் தான் ஒன்று படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். என்ன பண்ண, ஊரில் உள்ளவங்களாம் இந்த காலேஜ் தான் நல்ல காலேஜ், இங்கே தான் ஊர் தலைவருக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு கொண்டு சேர்த்துட்டாங்க. இது ஆம்பளை பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளைகளும் சேர்ந்து படிக்கிற காலேஜ். புரியுதுல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு? நல்லபடியாக காலேஜுக்கு வந்தாமா, படித்தாமா, வீட்டுக்கு வந்து சேர்ந்தாமான்னு இருக்கணும். அதை விட்டுக்கிட்டு இந்த பொம்பளை பிள்ளைகள் கூட வச்சு சுற்றுறது, இந்த ஆம்பளை பிள்ளைகள் நின்று பேசினா பதிலுக்கு பதில் பேசுறதை வச்சுக்கிட கூடாது. குனிஞ்ச தலை நிமிராமல் போயிட்டு நிமிராமல் வரணும். என்ன இதை எத்தனை மட்டும்தான் நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்க? நான் இதுக்கு தான் காலேஜெலாம் படிக்கலைன்னு சொன்னேன். எங்கே கேட்டீங்க? ஊரில் உள்ளவங்க படிக்க சொன்னாங்க, படித்து தான் ஆகணும், ஊர் பெருமை அப்படி இப்படின்னு பேசுனீங்க. அதுக்காக தான் இந்த காலேஜ்லேயே நான் ஜாயின் பண்ணேன். உங்களுக்கு இப்பவும் சொல்கிறேன், விருப்பம் இருந்தால் நாங்கள் படிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லையா, பேசாட்டு நான் வீட்லேயே வந்துருக்கேன். பீடி சுற்றணுமா சுற்றுறேன், இல்லை தீப்பெட்டி ஆஃபீஸில் நிற்கணுமா நிற்கிறேன். எனக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. படிக்கணும், பெரிய ஆளாகணும்லாம் எனக்கு எந்த கனவும் கிடையாது. ஏன்னா நான் என்ன படித்தாலும் சீக்கிரமே என்ன ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி தானே கொடுக்க போகிறீங்க. அதுக்கு எதுக்கு நான் கஷ்டப்பட்டு படிக்கணும்? சொல்லுங்கம்மா, இப்போனாலும் வீட்டுக்கு போனால் போயிடலாம். என்ன சொல்லுவீங்க? என் தங்கம்ல, என் வயிறம்ல புதுக்கம் கோவப்பட்டுட்டியே. இல்லைம்மா, நாட்டு நடப்பு கெட்டு போய் கிடக்கல, அதுக்கு தான் சொல்லுங்க, வேற ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியும் என் பிள்ளை பத்திரமாத்து தங்கம் அப்படின்னு எனக்கு தெரியும். கோவப்படாத, நல்லபடியாக நீ படித்து நல்லபடியாக பெரிய ஆளாய் வந்து காமிக்கணும். என்ன உன் மனசுக்கு அது மட்டும் உடனே போதும். எங்க நிக்காங்க? ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்னு நினைக்கிறேன். ஆடிட்டோரியத்துல மீட்டிங் நடக்குது. இங்க என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு வேளை தெரியாம இருக்குமோ? பார்த்தா கிராமத்துக்காரங்க மாதிரி தெரியுது. அம்மா, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தானே? பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஏமா, இங்கெல்லாம் நிக்க கூடாது. உங்களுக்கு ஆடிட்டோரியத்துல மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஷார்ப்பா 9 o'clock. மணி 8:40 தான் ஆகுது. நீங்க இப்பவுமே அங்க போயிருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல க்ரௌட் ஆயிரும், இருக்க கூட இடம் கிடைக்காது. போங்க, பிரின்சிபல் நிறைய பேசுவாங்க, நிறைய பேர் ஸ்பீச் கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த காலேஜை பத்தி டீடைல்ஸ் தெரியும்ல, அதுக்காக தான். போங்கம்மா, கூட்டிட்டு போமா. ஏய் மாப்பிள்ள, ஃபிகர் செம்மையா இருக்கல, சின்ன அழகா இருக்கா. ஐ திங்க் வில்லேஜ்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்ணுக்கு குளிர்ச்சியா வந்து இறங்கியிருக்காங்க மாப்பிள்ள. போனடி கூட அந்த அளவு இல்லை. ஃபைனல் இயர் வந்து சேர்ந்துட்டோம். சே, ஃபைனல் இயருக்கு வந்தோம் இருக்குடா. நம்மளும் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும் பாத்தியா? வாழ்ந்துருக்கலாம், லைஃப் என்ஜாய் பண்ணிருக்கலாம். சே, லாஸ்ட் இயர்ல வந்து சேர்ந்து தொலைச்சிட்டோமே. ஆமல மாப்பிள்ள, இந்த பாட்டு தான் எனக்கு இப்ப ஞாபகம் வருது. கண் முன்னே எத்தனை நிலவு காலையில, கலகலரா எத்தனை பூக்கள் சாலையில, என் முதலினம் மேக்கம். மாப்பிள்ள, எதை பார்க்க எதை விடனே தெரியலடா. தாவணி பவுடையில கலக்கலா இருக்கா. கொஞ்சம் மட்டும் தான் பார்த்தேன். ஒரு புகரு செம்மையா இருந்தாடா. சுடிதாரு, ஜீன்ஸு, அப்பப்பப்பா. ஃபைனல் இயர் எப்போ என்ஜாய் பண்ணிட்டு தான் மாப்பிள்ள போகணும். முடிஞ்சா 2 அரியர் வச்சுட்டு போகணும். அரியர் கூட ஞாபகத்தில் அடிக்கடி காலேஜுக்கு வரலாம்ல. டியர் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எல்லாரும் 9 o'clock ஆடிட்டோரியம் வந்துருங்க. உங்களுக்கு ஷார்ப்பாக இன்றைக்கி 9 o'clock மீட்டிங் இருக்குது. பிரின்ஸிபல் உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. உங்களுக்கும் டவுட் என்ன இருந்தாலும் நீங்கள் பிரின்ஸிபல்கிட்ட தாராளமாக கேட்கலாம். இந்த காலேஜில் படிச்சுட்டு போன ஓல்டு இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வேறு இன்றைக்கி வந்திருக்காங்க. இந்த காலேஜில் படித்த ஃபீட்பேக் பற்றி அவங்க ஷேர் பண்ணுவாங்க. இந்த காலேஜில் படித்து நல்லா டெவலப் ஆகி எத்தனையோ கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஃபாரின்ஸில் போய் செட்டில் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஏன் பார்க்குறீங்களா? அப்போ தானே உங்கள் பொண்ணு ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, உங்கள் பையன் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு
ஒரு பயம் இருக்குல்ல, நம்ம பையனோட எதிர்காலம் என்ன ஆகுமோ, பொண்ணோட எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு அதெல்லாம் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். அதுக்கு தான் இந்த மீட்டிங் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கிட்டுக்கோங்க. அதானே பார்த்தேன், இன்னும் அபாய சங்கு ஒலிக்கலையேன்னு பிரின்சிபால் பேசிட்டாலும் வந்தால. இப்படிதான் நம்ம படிக்கும்போது இப்படிதான் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த காலேஜ் படிச்சு முடிச்ச உடனே கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைச்சிரும் அப்படி இப்படிலாம் கதை விட்டாங்க. நம்ம ஃபைனல் இயர் பார்ப்போம், வேலை கிடைக்காம போகட்டும். அடுத்த வருஷம் ஹோல் இயர் ஸ்டூடெண்ட்ல நான் ஜாயின் பண்ணி இந்த காலேஜோட போய் பித்தலட்டமா அப்படி அம்பலப்படுத்திடுவேன். கீர்த்தனா கீர்த்தனா கீர்த்தா எந்திரி, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்ணணுமே, சீக்கிரமா எந்திப்போமே, குளிப்போமே, கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு போமே, எதாவது இருக்குதா? தினமும் தூங்குற மாதிரி தூங்கிட்டு கிடக்குது. எந்திரடி, மணி 9 ஆக போகுது. இதுல பொம்மை ஒண்ணுதான் குறை. எந்திரடி. டாடி ரெடி ஆயிட்டாங்க, எந்திரி, டைம் ஆயிட்டு, காலேஜ் போறே இல்லையா? குட் மார்னிங் மம்மி. அதுக்குள்ளே 9 o'clock ஆயிடுச்சு. தூக்கமா வந்துச்சா, தூங்கிட்டேன். இன்னைக்கு காலேஜ் இல்லை, ஷார்ப்பாக 9 o'clock போகணும் எந்த அவசியம் இல்லை மம்மி. கொஞ்சம் லேட்டாகவே போகலாம். ஃபர்ஸ்ட் டேல எப்படி மீட்டிங்கு அப்படி இப்படின்னு வச்சு அறுத்து தள்ளிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் 9:30 போனால் கூட ப்ராப்ளம். நான் இப்போ எந்த கூட சட்டான கிளம்பிடுவேன். எனக்கு காலேஜ் இருந்து 10 minutes தானே. டாடி வராருல. ஐயோ, டாடி கிளம்பிட்டாரா? டாடி அப்பவே கிளம்பிட்டாரு. சாமி கும்பிட்டு இன்னும் சாப்பிடணும். கரெக்டாக 10 நிமிஷம் தான். அதுக்குள்ளே கிளம்பி வந்துரு, இல்லாட்டா அப்படி நீ தான் அடி வாங்க போற. இங்கே பாரு, காலேஜ் இவ்வளோ நாள் நீ ஸ்கூலு, இனிமேல் காலேஜ். எனக்கு நீ எவ்வளவோ பொறுப்பு இருக்கு, நிறைய படிக்கணும். உன் லைஃபே மாறப்போகுது இந்த காலேஜ் படிப்புனால. நல்லா படிச்சு நல்லா எப்படியோ ஒரு நல்ல பொசிஷனில் வந்துரு. அப்பா பிஸ்னஸ் மேனு, பிஸ்னஸ் தான் பார்க்கணும்னு நினைக்காத. எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல ஏறதுக்கு பாரு. ஓகேவா? ஓகே மம்மி, கண்டிப்பா உன்னோட லட்சியத்தை நான் காப்பாற்றுவேன். தூக்கமா வருதே. சரி சரி, நான் குளிக்க போறேன். அம்மா இன்னைக்கு முதல் நாள் காலேஜ் போயிட்டு வரேம்மா. இப்பவுமே கிளம்புனா தான் கரெக்டா இருக்கும். தங்கச்சி எங்க? தங்கச்சிட்டு சொல்லிட்டு போலான்னு பார்த்தா ஆளே காணும். சரி, நீங்க வந்தா சொல்லிருங்க, நான் போறேம்மா. போறேன்னு சொல்லாதடா, முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, போயிட்டு வாரேன்னு சொல்லணும். எங்கே போனாலும் போயிட்டு வாரேன்னு சொல்லிட்டு போ. அந்த பழக்கம் வரவே மாட்டுக்கு. இங்கே பாருப்பா, நம்ம குடும்பத்தில் காலேஜ்லாம் யாரும் போனதே கிடையாது. நம்ம குடும்பத்தில் அதிகமாக படித்ததே 8ஆம் கிளாஸ் தான். நீ தான் நல்லா படிக்கணும்னு கஷ்டப்பட்டு கடனை வாங்கி உன்னை படிக்க வச்சுருக்கேன். உனக்கே தெரியும் நம்ம வீட்டு கஷ்டம்லாம். நல்லபடியாக படித்து நீ தான் உன் தங்கச்சியை கரை சேர்க்கணும். உனக்கு பெரிய பொறுப்பு இருக்குது. அப்பா கிடையாது, இந்த வீட்டில் ஆம்பளைனா நீ தான். அதனால் உனக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. தங்கச்சி சின்ன பிள்ளை தான், இப்போ எல்லாம் என்னடா சொல்லுவேன்னு நினைக்காத. உனக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் மனசில் இருக்கணும்ல. அப்பப்போ சொன்னாதான் நமக்கு இவ்வளோ கடமை இருக்குது, நமக்கு இவ்வளோ பொறுப்பு இருக்குங்கிறது மைண்டில் இருக்கும். அதான் சொல்கிறேன்ப்பா. ஐயோ அம்மா, இதெல்லாம் நீங்க தினமும் என்கிட்ட சொல்லி மண்டையில எதுன்னு எந்த அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு தான் தெரியுமே, அப்பா இல்லை, நான் தான் இந்த வீட்டில் ஆம்பளை. என் தங்கச்சியை நான் தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேம்மா. அதுதான் நல்லா நான் படிக்கிறேன், ராத்திரியும் பகலமா இருந்து. ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த காலேஜ் முடிச்சுட்டேன்னு வைங்களேன், நல்லா படிச்சு எப்படியாவது கேம்பஸ் இன்டர்வியூல ஒரு வேலையில ஏறிடுவேன். தங்கச்சிக்கு ஜாம்னு நான் கல்யாணம் பண்ணி வைப்போமா, நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். நமக்கு இருக்கிற கடனே அடைச்சு நல்ல நிலைமை நம்ம வீடையும் கட்டி நல்ல நிலைமை வந்துடலாமா. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. கதிரு, இந்த காசை வச்சுக்க. பஸ்ஸில் போக காசுலாம் வேணும்ல. எப்படியும் 1 மாதத்துக்கு அப்புறம் தான் ஃப்ரீ பாஸ்லாம் அவங்க காலேஜில் இது பண்ணி தருவாங்க. அது வரைக்கும் காசு வேண்டாமா? என் கையில் இருந்தால் காசு செலவழிஞ்சிரும். நீ பத்திரமா வச்சுக்கப்பா, பஸ் செலவுக்கு வேணும்ல. காசு வேண்டாம், உங்க செலவுக்கு வச்சுக்கோங்கம்மா. என்கிட்ட இருக்குது, பஸ்ஸுக்கு தானே நான் பாத்துக்கிறேன். லீவுக்கு நான் வேலைக்கு போனேன்லம்மா, 12ஆம் கிளாஸ் லீவுக்கு. அதில் உள்ள காசு கொஞ்சம் உங்க கையில கொஞ்சம் தான் கொடுத்தேன். கொஞ்சம் நான் வச்சிருந்தேன் பஸ்ஸுக்குன்னு. அது என்கிட்ட இருக்குது, தாராளமா போதும். 1 மாசம் இல்லம்மா, 10-15 நாள்ல ஃப்ரீ பாஸ்லாம் காலேஜில் அப்ளை பண்ணிடுவாங்க. அப்ப நான் அப்ளை பண்ணிருக்கேன். நீங்க செலவுக்கு வச்சுக்கோங்க. தங்கச்சிக்கு எது பிடிச்சிருக்கோ வாங்கி சமைச்சு கொடுங்க. அதுக்கு தான் சிக்கன்னா ரொம்ப பிடிக்குமே, சிக்கன் வாங்கி பொரிச்சு கொடுங்கம்மா. என்னண்ணே, என்ன ஒரு வார்த்தை சொல்லாம நீ பாட்டு கிளம்பிட்டேன். நான் உனக்காக காலையில எழுந்திரிச்சு பிள்ளையார் கோயிலில் போய் தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்டு அர்ச்சனை கொடுத்து எடுத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? எங்க அண்ணன் முத காலேஜுக்கு போறான், நல்ல நிலைமையில படிக்கணும், நல்லா வரணும். இந்த காலேஜ்ல எங்க அண்ணன் தான் முதலிடம் வரணும்னு நான் நினைச்சு வேண்டிட்டு வந்திருக்கேன். ஏன்ட்டு சொல்லாம கிளம்புற பத்தியா? வாண்ட சொல்லாம உங்க அண்ணன் கிளம்புவானாடி. ஒன்னாதான் இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தான், காணலையா? அம்மா அவள்கிட்ட சொல்லிருங்க நான் போறேன்னு கிளம்பிட்டான். நல்ல வேலை வந்துட்டியே, அதான் முந்திரி கொட்ட மாதிரி. அவன் போக வேண்டாம், நீ ஆடி அசைஞ்சு பையே வருவேன். அது வரை இருக்க முடியுமா? காலேஜுக்கு போக வேண்டாம் நேரத்துக்கு. சரிண்ணே, ஆல் தி பெஸ்ட். எங்க அண்ணன் தான் எல்லா பாடத்திலையும் வரணும். இந்த காலேஜ்லயும் முறை எங்க அண்ணன் தான் வருவான். எனக்கு நம்பிக்கை இருக்குனே. அந்த கடவுள் எப்போ உனக்கு துணையா இருப்பாரு. இந்தானே திருநாள் பூசிக்கோ. தங்கச்சி, உன் பக்திக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு கும்பிடல, அது போதும். திருநாள்லாம் வேண்டாம். எனக்கு ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் ஸ்டைலாக போறேன். ஓகே, எதுவும் நினைச்சுக்காத. அப்படி அப்பா போட்டோ கிட்ட போய் சாயங்காலம் வந்து பூச்சிக்கிறேன். போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன் தங்கச்சி. பாருமா அண்ணனே, காலேஜ்னு சொன்னோன்னு திருநாள் கூட பூசாம போறான். ஸ்டைலு இருக்கட்டும். அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பான மாணவ மாணவிகளே, கல்லூரி என்பது வெறும் கட்டிடமல்ல, உங்கள் கனவுகள். உங்கள் கனவுகளின் வடிவம் பெறும் இடம்தான் கல்லூரி. இன்று நீங்கள் ஒரு மாணவராக இந்த வளாகத்தில் காலடி எடுத்து வைக்கிறீர்கள். நாளை இந்த சமூகத்தை வழிநடத்தும் மனிதர்களாக வெளியேறப் போகிறீர்கள்.
நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள், நல்ல பழக்கங்களை வளர்த்து கொள்ளுங்கள், உங்கள் கனவுகளை ஒருபோதும் கைவிடாதீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாணவ மாணவிகளே, வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் மறக்க முடியாத ஒரு பருவம்னு இருந்தா அது காலேஜ் வாழ்க்கை தாங்க. எனக்கும் அப்படிதான். இங்க நீங்க புத்தகங்களை மட்டும் படிக்க போவதில்லை, மனுஷங்களையும் புரிஞ்சு கொள்வீங்க, தோல்வியில ஏற்கவும் வெற்றியை நோக்கி முன்னேறவும் கற்றுக்கொள்ள போறீங்க. இந்த வளாகம் உங்களை திறமையை வெளிக்கொண்டு வரும் ஒரு மேடை. ஆமா ஆமா. உங்க கனவுகளை நம்புங்கள், உங்கள் முயற்சியை தொடருங்கள், வெற்றி உங்களை தேடி வரும். என்னோட அனுபவத்தில் நான் சொல்றேங்க, கல்லூரி வாழ்க்கை மாதிரி ஒரு வாழ்க்கை கிடையவே கிடையாது உலகத்துல. இப்போ நினைச்சா கூட அதெல்லாம் ஒரு ஸ்வீட் ட்ரீம்ஸ் மாதிரி இருக்கும். நானே நினைப்பேன் சில நேரம், ஐயோ நம்ம இப்படிலாம் இருந்திருக்கோமே, நம்ம லைஃப் எப்படி ஜாலியாக இருந்துச்சு, சார் இப்போ இப்படி ஆயிட்டோமே அப்படிலாம் நினைப்போம். ஆனால் இப்போ கூட எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா மறுபடியும் நான் படித்த காலேஜ்லேயே போய் படிக்கணும்னு தோணும். அந்த மாதிரிங்க காலேஜ் லைஃப்ங்கிறது ஒரு பெரிய சந்தோஷமான அனுபவத்தை சுமக்கிற ஒரு விஷயம். சரி, நீங்கள் போக புரிஞ்சுப்பீங்க. இங்கே உங்களுக்கு படிப்புங்கிறது ஒரு சுமை கிடையாது, ஆனால் நீங்கள் விரும்பி படிச்சுக்கோங்க. லெக்சரர் இருக்காங்க, பிரின்சிபல் எல்லாரும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், புரியாத சப்ஜெக்ட் எதுனாலும் நீங்கள் தயவு செஞ்சு கேளுங்க. நாங்கள் டீச்சர்ஸ்லாம் அப்படி தான் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். லெக்சரர் உங்களுக்கு எந்த நேரம் ஆனாலும் உங்களுக்கு தெரியாத சப்ஜெக்டை கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? அப்புறம் இங்கே படித்தவங்க நிறைய பேர் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க, வெளிநாட்டில் ஃபேக்ட்ரி கூட வச்சுட்டு இருக்காங்க. நேற்று கூட எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஃபோன் பண்ணி, சார் எப்படி இருக்கீங்க, என்ன ஏதுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி உறவு எப்போவுமே தொடரணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே நல்லா படிங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க. என்னங்க எப்படி பேசுறாரு பார்த்தீங்களா? இவர் தான் காலேஜோட தலைமை ஆசிரியர்னு நினைக்கிறேன். காலேஜ்னா அப்படி ஒரு இது போல. அவரே சொல்லுவாரே, இப்போ உங்கள் காலேஜ் படிக்க விட்டா கூட படிச்சுருவேன்னு. என்ன பண்ண, பள்ளிக்கூடத்துக்கு கூட நம்ம மலையில் கூட ஒதுங்கினது இல்லை. நமக்கு எங்கே தெரியும் இதெல்லாம். எப்படியோ நம்ம பிள்ளை இந்த அளவுக்கு வந்திருக்கா பார்த்தீங்களாங்க. இவ்வளோ பெரிய காலேஜில் சேர்க்கணும் லேசப்பட்ட விஷயமா? லட்சக்கணக்கில் நம்ம ஊர் மக்கள் கொடுத்து நம்ம பிள்ளையை படிக்க வச்சுருக்காங்க. அவன் நல்லா படித்து வருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. 10ஆம் கிளாஸ்லேயும் மொதல் மார்க்கு, 12ஆம் கிளாஸ்லேயும் மொதல் மார்க்கு, காலேஜ்லேயும் நல்ல மொதல் மார்க் எடுத்து நல்லா வரப்போறா. நீ தான் நமக்கு 2 பொம்பளை பிள்ளையா போச்சேன்னு கிடந்து புலம்பிக்கிட்டே இருப்ப. பத்தியா, ஆம்பளை பிள்ளைங்களை விட இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்க தான் ரொம்ப நல்லது. சாப்பிட்டியாப்பான்னு ஒரு வார்த்தை அருமையா கேட்பா என் மகா. அதுலேயே மனசுலேருந்து வயிறுலேருந்து உடம்புலேருந்து எல்லாம் நடந்தது மாதிரி ஆயிரும். பத்தியா, நமக்கு எவ்வளோ பெருமை சேர்த்து கொடுத்துருக்கா. நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் தினமும் சிகரெட் பிடிக்கிறது என்ன, தண்ணி அடிக்கிறது என்ன, வீட்டில் அம்மா அப்பாவை தேவையில்லாத வார்த்தையில பேசுறது என்ன, அப்படி இருக்கு ஆம்பளை பிள்ளைகள். எல்லா பிள்ளைகளும் குறை சொல்லல, 1-2 பிள்ளைல சொல்லியேன். நம்ம பொம்பளை பிள்ளைய பத்தியா இந்த ஊரே எவ்வளோ பெருமையா பேசிச்சு நேத்து. செய்ய என்ன பேச்சு பேசுறாரு, ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. நம்ம அம்மா அப்பாவை மாதிரி பைத்தியமே பிடிச்சின்னு போல இருக்கு. அவங்கள்ட்ட வந்து தப்பிச்சு இங்க வந்தா இவரு வெளியே போயிடலாமா? யாராவது சொல்லிடுவாங்களோ? கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடியே சரியான அறுவையை போடுறாரே. போர் அடிக்குது, வெளியே போயிடலாம். ஹலோ, வெளியே போகலாமா? எனக்கும் போர் அடிக்கிங்க. எங்கள் அம்மா அப்பா இவ்வளோ நேரம் பேசி பேசி என்னை ஒரு வழி ஆக்கிட்டாங்க. சரி, அவங்கள்ட்ட தப்பிச்சு இங்கே வரலான்னு பார்த்தா இவர் எங்கள் அம்மா அப்பாவோட மிச்சமாக பேசுகிறாரு. வெளியே போயினா யாரும் ஒன்றும் திட்ட மாட்டாங்களே? அதெல்லாம் யாரும் திட்ட மாட்டாங்க. இது ஜஸ்ட் மீட்டிங் தாங்க. இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறதும் நம்ம விருப்பம் தான். ஸ்கூல் மாதிரிலாம் கிடையாது. ஸ்கூலில் நம்ம கட்டாயம் இருந்து தான் ஆகணும். பேசினா கூட டீச்சர்லாம் திட்டுவாங்க, முறைப்பாங்க. இங்கே அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நமக்கு விருப்பம் இருந்தால் இருக்கலாம், இது தாராளமாக வெளியே போயிடலாமா? அப்பாட, வாங்க போயிடலாம். இருக்க முடியல, தலை வலிக்குது. சீக்கிரம் வாங்க, வெளியே ஓடிடலாம். மாப்பிள்ள, அங்கே மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, நம்ம பாட்டு வெளியே போய் சுற்றிட்டு இருக்கோம். பிரின்சிபல் பார்த்து திட்ட மாட்டாங்களா? கிளாஸில் டீச்சராவது பார்த்து மீட்டிங்கே அட்டன் பண்ணலன்னு கேட்டா என்ன சொல்ல மாப்பிள்ள? பயமா இருக்கு. டேய் மாப்பிள்ள, இவன் யாருடா? சரியான பைத்தியமா இருக்கான். டேய், ஸ்கூல் ஞாபகத்திலே இன்னும் உட்காந்துருக்கியா? நம்ம இப்ப ஸ்கூல் கிடையாது, கெத்தா காலேஜ் வந்திருக்கோம். இங்க எல்லாம் நம்ம வச்சதுதான் கதை, நம்ம போடுறதுதான் சீனு. அப்படி மாசா கலக்கா விட்டுட்டு மீட்டிங் போக வேண்டாமான்னு வந்த நேரத்துல இருந்து வாய விட்டு பேசாம இருடா. டேய், காலேஜ்லாம் திட்ட மாட்டாங்களாடா? காலேஜ்லயும் டீச்சர்லாம் இருக்க தானே செய்வாங்க. அட்டெண்டன்ஸ் போடும்போது மீட்டிங்லாம் இல்லைன்னு கேட்டிருந்தாங்கன்னா, ஒருவேளை அங்கேயே அட்டெண்டன்ஸ் போட்டிருந்தாங்கன்னா? ஷப்பா, இந்த கொசு தொல்லை தாங்கவே முடியல. உன்னையெல்லாம் யாருடா காலேஜ் ஜாயின் பண்ண சொன்னாங்க? ஸ்கூல்ல இருக்க அதே ஞாபகத்துல வந்திருக்கான். அப்படி திட்டினா திட்டிட்டு போறாங்க. என்னால அட்டன் பண்ண முடியாது, போங்க மேடம் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். லூசாடா நீ? இது காலேஜ்டா. ஷோ, காலேஜுக்குள்ள பேரையே கெடுத்துருவான் போல இருக்கே.
டேய் மாப்பிள இவனை தயவு செஞ்சு அனுப்பி விடுடா, உயிரை எடுத்துட்டு கிடக்கான். டேய் உனக்கு என்ன போ இல்ல என்னன்னு கேட்கேன், மீட்டிங் அட்டன் பண்ணுமா தாராளமா போய் சொல்ல, உன் கையை பிடிச்சா வச்சிருக்கோம் நாங்க. நானும் மாப்பிளையும் அழகா கெத்தா மாசா கலர் கலர் பூக்களா இருக்க பார்க்கலாமே, பறக்க முடியலையே வருத்தத்துல இருக்கும். இதுல மீட்டிங் அட்டன் பண்ண முடியல, மீட்டிங் அட்டன் பண்ண முடியலன்னு. ஏய் மாப்பிள்ள, நீ கெட்டதும் காணாதுன்னு உதயம் கெடுக்காத. அவன் படிக்கிற பையன், 11th கிளாஸ் ஃபர்ஸ்ட் வர பையன். 12th என்னைக்கு உங்க கூட சேர்ந்தானோ அன்னையோட அவன் படிப்பு போச்சு. அவன் பேசுற பேச்சு எல்லாமே ஸ்டைலு எல்லாம் மாறி போச்சு. சரியான ரவுடி ஆயிட்டு இருக்கான் அவன் கூட சேர்ந்து. இங்க பாரு உதய், சொல்றத கேளு, இவன் கூட மட்டும் தயவு செஞ்சு சேராத, உனக்கு எடுத்துருவான். டேய் எல்லாம் எங்களுக்கு தெரியும், போயேண்டா. ஏன்டா உயிர் எடுத்துட்டு இருக்க கூட வந்து? ஒன்ல எங்களை சைட் அடிக்க விடு, இல்ல நீ ஏன் சைட் அடிக்க வா. வாழம் விடாம சாவும் விடாம மனசுல போட்டு ரணகலம் ஆக்கிட்டு இருக்கேன். போய் தொலை, படிக்கணுமா தாராளமா போ. முத நாளே புக்கு தூக்கிட்டு வரக்கூடிய ஒரே அம்மாஞ்சி பையன் நீ தான். அங்க பாருடா, என்ன அழகா இருக்கா. ஜீன்ஸ் பேண்ட பாக்கவா, ஆஃப் சாரிய பாக்கவா, சுடிதார பாக்கவானே தெரியல மச்சான். என்ன அழகா இருக்காளுங்களே. இவளுகளை எங்க இருந்து மாப்பிள வரா? சும்மா பொம்மை மாதிரி இருக்கா பாரு. மாப்பிள என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்கா. எது கேட்டா நான் தான் பதில் பேசுவேன், எதுவுமே நீங்க வாய் தரக்கூடாது. இந்த நிமிஷத்துல இருந்து அவ ஏன் ஆளு. டேய் ஒன்டைன் தான். ஷோ, மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எங்க இருக்குன்னே தெரியலையே. நம்ம போட்டது மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஆனால் நம்ம கிடைச்சது ஹிஸ்ட்ரி. மாற்றி கேட்டால் 2 daysல மாற்றி தரேன்னு இருக்காங்க. அதுவரை நம்ம ஹிஸ்ட்ரி கிளாஸ் தான் உட்காரணுமா? ஷோ, இங்கே எங்கே எந்த கிளாஸ் இருக்குன்னே தெரியல. தேடி தேடி பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. இந்த 3 வெட்டி ஆஃபீஸர் இருக்காங்களே, இவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம், இவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன இப்போ மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியுமா? வாங்களே, எனக்கு தெரியும், நான் கூட்டிட்டு போறேன். நாங்களும் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் இயர் தானே, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. உங்க பேர் கூட என்னது, என்ன பார்த்துருக்கீங்களா? நான் கோ எஜுகேஷன் ஸ்கூல்லே லிட்டில் ஃப்ளவர்ல படித்தேன். பார்த்துருப்பீங்களா இருக்கும், டேடி தான் என்னை கொண்டு விடுவாங்க. நான் உங்களை பார்த்ததே இல்லை. சரி, டைம் ஆகுது, என்னை கொண்டு கிளாஸில் விடுறீங்களா? என் பேர் மதுமிதா, உங்கள் பேர்? அடா ஆமா, லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் கிட்ட தாங்க உங்களை நான் பார்த்தேன். நீங்க உங்க டேடி கூட ஸ்கூட்டில தான் நீங்க ஒரு நாள் போனீங்க. நான் பார்த்தேன், அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. பாத்தீங்களா, நம்ம ரொம்ப வேண்டப்பட்டவங்களா ஆயிட்டோம். உங்க பேர் மதுமிதாவா? எனக்கு தெரியும். என் பேரு அஜய்ங்க. சரி, டைம் ஆயிடுச்சு, அப்புறமா மீட் பண்ணலாம். என்னை தயவு செஞ்சு மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கூட்டிட்டு போறீங்களா ப்ளீஸ்? எனக்கு எங்க எந்த கிளாஸ் இருக்குன்னே தெரியல. 2-3 கிளாஸ் சுற்றி வந்துட்டேன். ப்ளீஸ். அட என்னங்க இவ்வளவு தூரம் பழகிட்டு ப்ளீஸ் ஈஸலாம், நமக்குள்ள இந்த ப்ளீஸ் தேங்க்ஸ் அதெல்லாம் தேவையில்லைங்க. தெரியாதவங்க தான் ப்ளீஸ் தேங்க்ஸ்லாம் சொல்லுவாங்க. நம்ம இவ்வளவு தூரம் பழகிட்டோம். என் பேரு அஜய், மறந்துடாதீங்க. உங்க பேரு மதுமிதா. வாங்க வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். டேய் மாப்ள, இவன் ரொம்ப ஊவரா போறான். அந்த பொண்ணு ஏன்டா வந்து கேட்டா மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எங்க இருக்குன்னு? நான் தானே நியாயமா பார்த்தா காமிச்சு கொடுக்கணும். இவன் முஞ்சிட்டு போறான். முஞ்சிரி கொட்டை வரட்டும், உனக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். டேய் மாப்பிள, உனக்கே இது ஓரா தெரியல. கொஞ்சம் முன்னாடி பெரிய படிப்பாளி மாதிரி பேசினேன், மீட்டிங் அட்டன் பண்ண முடியல அப்படி இப்படின்னு. அதான் அவன் வந்தா கேட்டா கூட்டிட்டு போயிட்டான். நீ கடைசி வரை இப்படி பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். அப்பா ரொம்ப போர் அடிச்சிட்டார்ல, காதில் ரத்தம் மட்டும்தான் வரல. ஏற்கனவே காலையில எங்கள் அம்மா அப்பா பேசி 2 காதிலே ரத்தம் வர வச்சுட்டாங்க. இதில் இவர் வேற. ஐயோ சாரிங்க, என் பேரை கூட சொல்லாமல் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கேன். நீங்கள் எந்த கிளாஸு? நான் வந்து ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னோட பேர் மீனா, உங்கள் பேர்? அட, நானும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட் தாங்க. நானும் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் தான். என்னோட பேர் கீர்த்தனா. கீர்த்தன் கூப்பிடுவாங்க. இன்னும் நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ். ஏய் கீர்த்து, அப்பாடா, பயந்துட்டே இருந்தேன். இந்த காலேஜ்ல யாரையுமே தெரியலையே, தெரிஞ்ச முகமே இல்லையேன்னு பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை கீர்த்தனா. ஹாய் கீர்த்தனா. ஏய் நந்தினி, என்னடி நீ இந்த காலேஜா? சொல்லவே இல்ல. கேட்டதுக்கு நான் மெட்ராஸ் போறேன், திருப்பதி போறேன், திருச்சி போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஐ ஜாலி, யாருமே தெரியலையே, நம்ம கிளாஸ் பிள்ளைங்களோ பசங்களோ யாருமே இல்லைன்னு பார்த்தேன். நல்ல வேலை நீ யாரு இருந்தியே. இனிமேல் நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நானும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் சேர்ந்துக்கிறேனே. எனக்கு இங்கே யாரையுமே தெரியல. நானும் ஹிஸ்ட்ரி தான். ஒரு 3 days ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருப்பேன். அப்புறம் எப்படின்னு தெரியலங்க, மேக்ஸுக்கு மாற்றுறாங்களா இல்லை இதே ஹிஸ்ட்ரி கண்டினியூ ஆகுமான்னு தெரியல. என்னோட பேர் மதுமிதா. ஹாய் மது. மதுமிதா, மீனா, கீர்த்தனா, நந்தினி. இனி நம்ம 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ். வி ஆர் த ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸுங்க, எல்லாரும் ஒரே கிளாஸ் தானே, ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். இப்போ தான் பார்த்தோம், இப்போ தான் பழகுறோம். ஆனால் பாருங்கள், என்னவோ ரொம்ப நாள் தெரிஞ்ச மாதிரியே ஒரு இதாக இருக்குல்லங்க. ஐயே, இது என்ன அந்த காட்டுற மாதிரி நான் அதான் அத்தான் மாமான்னு பேசுன மாதிரி வாங்க போங்கன்னு பேசிட்டு இருக்கேன். மீனா, இது காலேஜ். இனி நம்ம 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ். நீ வா போன்னு பேசலாம், இல்ல மச்சினே பேசலாம். நீ வா மச்சி, போ மச்சின்னு பேசுவோம். ரொம்ப ஜாலியா இருக்குங்க. சாரி, ரொம்ப ஜாலியா இருக்குல்ல? கொஞ்ச நேரம் கூட ஆகல நம்மலாம் சேர்ந்து பேசி. அதுக்குள்ள ரொம்ப கலகலப்பா இருக்கு இல்ல?
இதான் சொல்லுவாங்க எங்க அப்பா அடிக்கடி, உண்மையான நட்பு எப்போ ஆரம்பிக்கனே தெரியாது அப்படின்னு. அத மாதிரி தான் இருக்கு. எனக்கு நந்தினியே தெரியும், ஆனா உங்க ரெண்டுத்தையும் தெரியாது. ஆனா ரொம்ப நாள் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. இன்னும் நம்ம 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், 4 பேரும் ஒரு டீம். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து லாஸ்ட் இயர் வரை, ஏன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட நம்ம வாட்ஸ்அப்ல குரூப் போட்டு கண்டினியூ பண்ணணும். தோடா இப்பதான் 12th முடிச்சிருக்கோம், அதுக்கடல கல்யாணம் முடிஞ்சு வாட்ஸ்அப் குரூப்பா? இனி நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரெண்ட்ஸ் டேயை நம்ம செலிப்ரேஷன் பண்ணி ஆகணும்ல. எனக்கு ஆல்ரெடி நந்தினியே தெரியும், மதுமிதாவும் மீனாவும் இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. நம்ம எல்லாம் பார்ட்டி வச்சுக்கலாமா? இங்க கேண்டீன் பக்கத்துல தான் இருக்கு. ஆளுக்கு ஒரு ரோஸ் மில்க் குடிக்கிறது ஓகே, ஆனா நான் தான் பே பண்ணுவேன். அதெல்லாம் முடியாது, முதல்ல நான் தான் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணேன், நான் தான் இன்னைக்கு பே பண்ணுவேன். நீ நாளைக்கு பே பண்ணிக்க. ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்கு. எல்லாரும் அவங்கவுங்க கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணுவோம். வாங்க ரோஸ் மில்க் குடிச்சிட்டே பேசலாம் மீதியே.